அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு சிக்கன் கறி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வெறும் கடாயில் வந்துட்டு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு சின்ன இன்ச்சு வந்துட்டு பட்டை, 1 ஏலக்காய். இது கூட வந்துட்டு வரமல்லி வந்துட்டு 2 கைப்பிடி, அதாவது 1 டீஸ்பூன் நம்ம 2 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. நான் இன்றைக்கி வந்து 4 வரமிளகா எடுத்திருக்கேன். இது நல்லா வந்துட்டு செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. ஓரளவுக்கு வாசனை வரும்போது 4லேருந்து 5 வந்து மிளகு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ஆட் பண்ணி ரொம்ப வறுக்க வேண்டாம். இது நல்லா ஆற வச்சு கோர்ஸ் பவுடராக கரகரப்பாக வந்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரகரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேண்டாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும். சோம்பு போட்டு அது நல்லா வந்து வாசனையோடு பொரிஞ்சு வரணும். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வந்துட்டு வதங்கணும். அந்த கலர் வந்து நல்லா மாறணும். கருகிரக வேண்டாம், கலர் வந்து நல்லா மாறி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சியும் பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா உதிர்த்து விட்டு நல்லா இதில் ஆட் பண்ணுங்கள். தட்டி ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வந்து போகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான். ஸோ இதில் பாதி தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கி நல்லா வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று போல் இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. அது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து ஒன்றா இருக்கணும், தனித்தனியாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் கழுவின சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா முதல்ல பெரட்டி எடுத்துருங்க சட்டியில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி, சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுறணும். சிக்கன் இது தண்ணியில் நல்லா வெந்துடணும். இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போதைக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தான். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே வறுத்ததுனால இது நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த மாதிரி இல்லை. நம்ம வதக்குனதுலேயே இந்த பச்சை வாசனை போயிருக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஒரு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் 1லேருந்து 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கரகரப்பாக நம்ம அரைச்சிருக்கிறதுனால நல்லா தெரியும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் 2 நிமிஷத்தில் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி எண்ணெயே மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வந்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1லேருந்து 2 நிமிஷமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இதில் நீங்கள் தாராளமாக இறக்கிடலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.